Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். This FTA not merely as a negotiation but as a partnership that is not just transactional. Thank you, Mr. Dalmia, for the insightful remarks. Namaste, namaskar, sat sri akal, shaunak. Isman and Pune United. As an honor. டெல்லியில் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையொப்பமாகி வருகிறது. நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தை முடிந்து 4 மாதங்கள் கழிந்து வர்த்தக ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகி வருகிறது. நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாகி வருகிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாக்கி இருக்கிறது தான் நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே தடையற்ற ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஏப்ரல் 27ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையில தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இதற்காக நியூசிலாந்தினுடைய வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஆக்ராவுக்கெல்லாம் போய் பார்த்த போதுதான் பியூஷ் கோயல் அவர்கள் இத்தகைய தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி தற்போது டெல்லியில இரு தரப்புக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி இருக்கிறது. இதுக்கு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அவர்களும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இது பல ஆண்டு கால பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையில இது போன்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போது அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். அது எந்த நாடோட போடுறதாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். 2 நாட்டுக்கும் லாபம் தரக்கூடிய வகையில, அதாவது வின்வின் சிச்சுவேஷன்ல தான் இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எப்போதும் தேவைப்படும். அது இந்த நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்துக்கும் தேவைப்பட்டது. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து இப்ப 2 நாளுக்கு இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி இருக்கிறது. இதனால என்ன பலன் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு போகக்கூடிய பொருட்கள்ல சுமார் 70 விழுக்காடு அளவுக்கு எந்த இறக்குமதி வரியும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரியே இல்லாமல் அங்க போகும். 70 விழுக்காடு அளவுக்கு வரி இல்லாம நியூசிலாந்துக்கு இந்தியாவினுடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உருவாக்கி தரும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த ஒப்பந்தத்துல இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, சின்ன லெவல்ல கூட கைத்தறி, கைவினை பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா பெரிய கம்பெனிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அல்லது அவங்க அதிக லாபம் ஈட்டுவதோ எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு MSMEயும் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதும் அவர்கள் அதிக லாபம் ஈட்டுவதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா MSME தான் கிராமப்புறத்துல கூட செயல்பட்டு வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அதுலதான் எளிய மக்கள் நிறைய பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் மூலமாக மிகப்பெரிய பலனை MSME அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க.